சம்பா கோதுமையை வச்சு உப்புமா மட்டும் இல்லை, சூப்பரான பாயசமும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு அதை வந்து லைட்டாக கோல்டனாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு 1/2 கப்பு சம்பா கோதுமையை போட்டு அதையும் வந்து வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அளவு மட்டும் சம்பா கோதுமை போட்டு வறுத்துட்டு ஒரு 1/2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு 3 விசில் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் ஃபுல்லாக தம் அடங்குற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கும். சில சமயம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிருந்தால் அது தண்ணி இருக்கும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நல்லா வந்து பருப்பையும் அந்த சம்பா கோதுமையும் நல்லா வந்து மசிச்சு பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வந்து இந்த தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கப்பு சம்பா கோதுமை போட்டுக்கனால 3/4 கப்பு அளவுக்கு வந்து சுகர் போட்டுக்குங்க. வெல்லம் போட்டிருக்கேன் நான். போட்டு கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டிட்டு நம்ம வேக வச்ச அந்த சம்பா கோதுமையை போட்டு ஃபுல்லாக வந்து வேக வச்சுக்கணும். நல்லா கொதிஞ்சு அந்த எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் இல்லை நார்மல் பால் எது வேணால் ஊற்றிக்கலாம். நான் வந்து நார்மல் பால் தான் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு வேணுன்னா வந்து நட்ஸை வந்து திருவி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து நெய்யில் வறுத்து சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.